குழந்தையின் அரிய வகை நோயை குணப்படுத்தி அகல்யா மருத்துவர்கள் சாதனை. இந்தியாவில் முதன்முறையாக பிறந்த குழந்தைக்கு அரிய வகை குடல்நிலை விரிவாக்க அறுவை சிகிச்சை செய்து பாலக்காடு அகல்யா மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. கோவை காந்திபுரம் பகுதியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அகல்யா மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கூறியதாவது: பிறந்த சில நாட்களிலேயே தீவிர குடல் நோயினால் பாதிக்கப்பட்ட பாலக்காட்டைச் சேர்ந்த குழந்தை அமனா மேல் சிகிச்சைக்காக அகல்யா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சாதாரண குழந்தைகளுக்கு சிறு குடலின் நீளம் 150 முதல் 180 சென்டிமீட்டர் வரை இருக்கும். ஆனால் குழந்தை அமனாவிற்கு வெறும் 15 சென்டிமீட்டர் மட்டுமே குடல் பகுதி இருந்தது கண்டறியப்பட்டது. இதனால் குழந்தைக்கு உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியாத இக்கட்டான நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முத்துலிங்கம், நியோனாட்டாலஜி துறைத் தலைவர் டாக்டர் பத்மேஷ் வடக்கேப்பாட்டு மற்றும் ஆலோசகர் டாக்டர் ரத்ன பிரதீப் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். முழுமையாக உணவை உட்கொள்ள முடியாத குழந்தைக்கு மத்திய சிரை வழியாக திரவ ஊட்டச்சத்துகள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தன. கிருமி தொற்று ஏற்படாதவாறு தீவிர பாதுகாப்புடன் கடந்த 11 மாதங்களாக NICU செவிலியர் குழு குழந்தைகளை பராமரித்து உயிருக்கு போராடி வந்த நிலையில் குழந்தையை காப்பாற்ற பொதுமக்கள் நிதி திரட்டல் மூலமாக பெற்றோர் நிதி திரட்டினர். நோயின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு துபாயில் பணியாற்றும் பிரிட்டிஷ் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பசாம் ஏ கலீல் மற்றும் கத்தாரில் பணியாற்றும் டாக்டர் சலீம் மொமோ ஆகிய உலக புகழ்பெற்ற குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்தியாவிற்கு நேரில் வரவழைக்கப்பட்டனர். அவர்களின் தலைமையில் இந்தியாவில் முதன்முறையாக குடல்நீள விரிவாக்க நவீன அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. தொடர் மருத்துவ போராட்டங்கள், பெற்றோரின் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் சர்வதேச மருத்துவக் குழுவின் கூட்டு முயற்சியால் குழந்தை அமனா தற்போது முழுமையாக மீண்டு வந்துள்ளார். மருத்துவ உலகின் இந்த அரிய சாதனைக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நம்பிக்கை மற்றும் மருத்துவ தொழில்நுட்பத்தின் இணைப்பால் சாத்தியமான இந்த சாதனை பல அரிய நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு புதிய விடியலாக அமைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.